அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஸ்லிமினுடைய கண்ணியம் நபி வழியை பின்பற்றுவதில்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் நெருங்கிய காலகட்டத்தில்தான் நான் தூதராக அனுப்பப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்வாதாரம் அல்லாஹுடைய பாதையில் பயணிப்பதின் மூலியமாக எனக்கு அமைக்கப்பட்டு இருக்கிறது. வ ஜுஇலத்தி தில்லத்து வ சகாரு அலா மன் ஹாலஃப அம்ரி. என்னுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு இழிவும் கேவலமும் அவமானமும் தான் அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஒமன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும். எவர் ஒருவர் ஒரு சமூகத்தை ஒத்து பின்பற்றுகின்றாரோ அவர் அவர்களை சேர்ந்தவராகவே கருதப்படுவார். இப்படியான ஒரு செய்தியை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய முஅல்லக் என்ற தரத்தில் இந்த செய்தியை பதிவு செய்திருப்பதோடு முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் நூலில் இது சரியான தொடரில் அமையப்பட்டு இருக்கிறது. இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல்வேறு செய்திகளை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகளை பின்பற்றுவதன் மூலியமாகத்தான் நாம் நேர்வழியை அடைய முடியும். அவர்களுடைய சுன்னாவை உறுதியாக பற்றி பிடிப்பதன் மூலியமாகத்தான் ஒரு மனிதனுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் கண்ணியம் என்பது இருக்கிறது என்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. காரணம், நபி அவர்கள் ஒட்டுமொத்த உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டதோடு உலகம் முழுமைக்கு உள்ள மக்கள் அனைவருக்கும் ஓரிரை கொள்கையை போதிப்பதற்காக நிலைநாட்டுவதற்காக அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய நோக்கம் யாரையும் மக்களை கட்டாயப்படுத்தி இஸ்லாத்திற்கு உள்ளாக்கி கொண்டு வந்து சேர்ப்பது அல்ல. அல்லாஹுடைய ஏகத்துவத்தை உலக மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றுவது, அல்லாஹுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக மக்களிடம் சென்றடைய வழிவகை செய்வதுதான். இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு சட்டத்திட்டமாக இருந்தாலும் யாரையும் கட்டாயப்படுத்துவது என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்பதை தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அதுக்கு இந்த ஹதீஸ் ஒரு சான்றாக இருக்கிறது. அல்லாஹுடைய கட்டளையை முழுவதுமாக செயல்படுத்தும் பொழுதுதான் மனிதன் நேர்வழி பெற முடியும். அதில்தான் வெற்றி இருக்கிறது. அதில்தான் இந்த உலகிலும் மறுமையிலும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது என்பதையும் இந்த செய்தி நமக்கு எடுத்து காட்டுவதோடு, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை நாம் புறக்கணிக்கும் பொழுது, அதுக்கு மாறு செய்யும் பொழுது, அதுக்கு மாற்றமாக மனைவிச்சின் பிரகாரம் நம்முடைய திருமணமாக இருக்கட்டும், இறப்பு காரியங்களாக இருக்கட்டும், இன்னவர கொடுக்கல் வாங்கல் காரியங்களை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். அந்த முன்மாதிரியை நாம் கைவிட்டு நம்முடைய மனோவிச்சையின் பிரகாரம் நவீன காலத்துக்கு தகுந்தாற் போன்று மற்ற மக்களை போன்று நாமளும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தோன்றித்தனமாக மனோவிச்சையின் பிரகாரம் பிற சமூகத்தில் உள்ளவங்க எப்படி திருமணம் செய்கிறாங்க, பிற சமூகத்தில் உள்ளவங்க எப்படி இந்த காரியத்தை பண்ணுறாங்க என்பதை கையில் எடுத்துக்கொண்டு நாம் அதுபோன்று செயல்படுவது என்பது நமக்கு கண்ணியத்தை தேடித்தராது, நேர்வழியை நம்மளை செலுத்தாது, இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தராது. மாறாக கண்ணியத்தையும் கேவலத்தையும் தான் அதை ஏற்படுத்தி தரும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெள்ள தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகிறது. அதே போன்று ரபி அவர்கள் இறுதியாக சொல்லி காட்டுகின்றார்கள், யார் ஒரு சமூகத்தை ஒத்து பின்பற்றுகின்றாரோ அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை அழுத்தமாக சொல்லி காட்டுகின்றார்கள். பிற சமூகத்தினுடைய உடையையோ பழக்க வழக்கங்களையோ பேச்சு முறையோ கலாச்சாரத்தையோ அவர்களுடைய மத சடங்குகளையோ அவர்களுக்கு உரிய தனித்துவமான விஷயங்களை எவர் ஒருவர் பிற சமூகத்தை போன்று ஒத்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள விரும்புகின்றார்களோ, வாழ விரும்புகிறார்களோ, அவர்களை ஒருவராக தன்னை இணைத்து கொள்ள நினைக்கிறார்களோ அவர்கள் வழியில் தான் போவாங்க.
அப்போ குஃப்ரான வழியில் தவறான வழியில் போனாங்கன்னு சொன்னால், பாவமான காரியங்களை போனாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு மாற்றமான வழியில் போனாங்க என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறது. ஆக உண்மையிலே கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியை பின்பற்றுபவர்களுக்குத்தான் இருக்கிறது. அவர்கள் தான் நேர்வழி நிலைத்திருப்பார்கள், அவர்களுக்கு தான் மறுமையில் வெற்றி இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு அழுத்தமாக சொல்லி காட்டுகிறது. இந்த செய்தியினுடைய உள்ளார்ந்த விஷயங்களை நடுநிலையோடு சிந்தித்து புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களால் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.